திருச்சி மாவட்டம் கே நகரில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அங்குள்ள குழந்தைகளுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் அக்ஷயா. அவரோடு பேசலாம். அக்ஷயா, எப்படி இருக்கிறது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம்? கார்த்திகேயன், முதலா புதிய தலைமுறை சார்பாகவும் இந்த அன்னை ஆசிரம குழந்தைகள் சார்பாகவும் எல்லாத்துக்கும் திருச்சியை பொறுத்த வரைக்கும் தேவாலயங்கள் முழுவதிலுமே நேற்று ராத்திரி முதலே சிறப்பு வழிபாடுகள் நடந்து வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ள பாதிப்புகளில் சிக்கிய மக்களுக்காக சிறப்பு பிரார்த்தனைகளும் நேற்று ராத்திரி முதல்ல நடைபெற்று வந்துச்சு. இன்னைக்கு நாம் இப்போ நின்றுட்டு இருக்கிறது திருச்சி கே நகர் பகுதியில் இருக்கிற அன்னை ஆசிரமில். இங்கே குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக புத்தாடை அணிஞ்சு கம்பி மத்தாப் கொளுத்தி அவங்களோட மகிழ்ச்சியை இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்னைக்கு வெளிப்படுத்தி வராங்க. அதுவும் இந்த வெள்ள பாதிப்புனால பல்வேறு இடங்கள்ல கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் களை கட்டாமல் இருந்தாலும் இந்த குழந்தைகள் மனசுல அது எதுவுமே இல்லாம ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனை அவங்க நடத்தி வராங்க. இப்ப நம்ம கூட ஆர்த்தி இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஆர்த்தி, நீங்க சொல்லுங்க, கிறிஸ்துமஸ் நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணி வரீங்க? கிறிஸ்துமஸ்னால நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம். கிறிஸ்துமஸ்னால நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இங்கே இருக்க அனைத்து குழந்தைங்களும் நல்லா புது ட்ரெஸ் போட்டு ஹாப்பியாக இருக்கோம். நாங்கள் வெடி வெடிச்சுக்கிட்டு இருக்கோம், கேக் வெட்ட போகிறோம், சாக்லேட் சாப்பிட்டோம். நாங்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா பார்க்க போகிறோம். ரொம்ப ஹாப்பி, சந்தோஷமாக ரொம்ப இருக்கோம். கிறிஸ்துமஸ் ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கவும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆர்த்தி சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற எல்லா குழந்தைகளுமே ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப எக்ஸைட்டடாக இந்த கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இப்போ யாரோ வராங்க இந்த குழந்தைகளோட கிறிஸ்மஸை கொண்டாடுறதுக்கு. யாருன்னு பார்க்கலாம். கிறிஸ்மஸ் தாத்தா வந்திருக்காரு. குழந்தைகள்லாம் அவரை பார்த்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. இப்போ கிறிஸ்மஸ் தாத்தா அவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காரு. அடுத்து அவர்கிட்ட கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சாக்லேட்லாம் வாங்குறதுக்காக குழந்தைகள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக அவர்கிட்ட சாக்லேட்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவர் கிஃப்ட்ஸ், பென்னு, பென்சில்னு நிறைய கொண்டாந்துருக்காரு. குழந்தைகளோட மகிழ்ச்சியை நம்ம நேரடியாக பார்க்க முடியுது. அவர் பையில இருந்து சாக்லேட்டை வாங்குறதுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட்னு முண்டி அடிச்சுட்டு குழந்தைகள்லாம் ஃபர்ஸ்ட் ஓடிட்டு இருக்காங்க. அதை நம்மளால பார்க்க முடியுது. சாக்லேட்டை தூவி விடுறாரு இப்போ கிறிஸ்மஸ் தாத்தா. அவர்கிட்ட இருந்து சாக்லேட்டை குழந்தைகள் ரொம்ப ஆசையா வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கிறிஸ்மஸ் தாத்தாட்ட நம்ம பேசலாம். கிறிஸ்மஸ் தாத்தா நமக்கும் சேர்த்து இங்க ஒரு கிஃப்ட் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இங்க சாக்லேட்டை நமக்கும் சேர்த்து கொடுக்கறாரு. குழந்தைகள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இந்த கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம பார்க்க முடியுது. ஹலோ, ஹாப்பி கிறிஸ்மஸ். இப்ப நமக்கு புதிய தலைமுறைக்கு கிறிஸ்மஸ் தாத்தா கொடுத்திருக்கிற கிஃப்ட் இதுதான். கிறிஸ்மஸ் தாத்தா தொடர்ந்து பேசலாம். நீங்க சொல்லுங்க, இப்ப பல்வேறு இடங்கள்ல நீங்க கிறிஸ்மஸை தொடர்ந்து செலிப்ரேட் பண்ணி வரீங்க. இன்னைக்கு இந்த இல்லத்துல இந்த குழந்தைகளோட செலிப்ரேட் பண்றது உங்களுக்கு எப்படி இருக்கு? மிகவும் மகிழ்ச்சி. இந்த குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அவங்கள ஒரு 5 நிமிஷம் சந்தோஷப்படுத்துகிற ஒரு உற்சாகம் இருக்கும்ல, அதுக்காக வந்திருக்கேன். சென்ற வந்தது இந்த குழந்தைகள் அன்னை ஆசிரம குழந்தைகளுக்காக. கிறிஸ்மஸ் தாத்தா சொன்ன மாதிரி இங்க இருக்கிற குழந்தைகளோட நாமளும் புதிய தலைமுறையும் சேர்ந்து இங்க ரொம்ப சந்தோஷமா இந்த கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். இப்போ இங்க கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துல நாம இருக்கிற இந்த அன்னை இல்லத்தோட ட்ரஸ்டி மெம்பர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். சார் வணக்கம். இப்போ இங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கிறிஸ்மஸை கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த வேளையில நீங்க இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு புதுசா நீங்க என்ன சொல்லி தரீங்க? அதாவது கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறது நம்மளோட கலாச்சாரத்தோட இணைந்தது. இந்த கொண்டாட்டங்கள் நம்மளோட வீட்டோட இல்லாம ஒரு சமுதாய அளவில் கொண்டாடணும். ஸோ கிறிஸ்மஸ் அப்படின்னாலே எல்லாமே பகிர்ந்துக்கணும். ஒரு கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறதுல வீட்டையும் தாண்டி இது போன்ற ஒரு சமூக ஒரு பார்வையோடு இது போன்ற ஹோமில் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு புதிய தலைமுறையோட இணைந்து பண்ணதில் ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி. இப்போ இவங்க சொன்ன மாதிரியே இங்கே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ரொம்ப கோலாகலமாக நடந்துட்டு வருது. இப்போ புதிய தலைமுறை இவங்களுக்கு என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும். புதிய தலைமுறை சார்பாக நாம் இப்போ ஒரு கேக் வாங்கியிருக்கோம். இங்கே இருக்கிற குழந்தைகளோடு சேர்ந்து நம்ம இப்போ அந்த கேக்கை வெட்டலாம். கேக்கை கட் பண்ணுங்க. மேரி மேரி ஹாப்பி ரொம்ப சந்தோஷமா இப்ப நாம இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வேளையில உலகம் முழுவதிலும் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ற எல்லாத்துக்கும் நம்மளோட புதிய தலைமுறை சார்பா வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் தாத்தாவோடும் குழந்தைகளோடும் மகிழ்ச்சியாக கிறிஸ்மஸை கொண்டாடுங்கள். அக்ஷயா, நீங்க வாங்கின அந்த கேக்கை, நீங்க சாப்பிட்ற கேக்கை புதிய தலைமுறை அலுவலகத்துக்கும் சென்னை அலுவலகத்துக்கும் கொஞ்சம் அனுப்பி வைங்க.